பாலிமர் நியூஸ் வந்து சார் விஜய்க்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாலிமரை நான் நிறைய பார்த்துட்டு தான் வரேன். விஜய்க்காக தான் இந்த சேனலே நடக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தா உலகம் மூலியமா பிம்பத்தை ஏற்படுத்த தான் விஜய்க்குன்ட்டு ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி மாசான ஒரு இதாக இருந்தால் தனி மெஜாரிட்டியில் வந்து உட்காந்துருக்கணுங்க. தனி மெஜாரிட்டிலாம் கிடைக்கல. இப்பயே விலை சாயம் வெளுத்து போச்சு. அதான் கேரியரின் உச்சத்தை வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வித்துருக்கேன். பார்த்தீங்களா? வீடியோலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? 1000 ரூபாய் 1000 ரூபான்னு விற்கிறாங்களே. இதான் அவரோட கேரியர் உச்சமா? இவருக்கு ஓட்டு போட்டதில் எனக்கு தெரிஞ்சு 20% அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். நான் பேசிட்டு தானே இப்போ நம்ம 4 பேர்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியுது. சில பேர் நடுநிலையான ஆளுங்க மாற்றம் வேணும்னு போட்டாங்களா சார்? தற்கூரிகளை தவிர எல்லாமே தற்கூரின்னு சொல்ல முடியாதுல்ல. தற்கூரிகள் நியூட்ரலாக இருந்து போட்ட மாற்றம் வேணும்னு போட்டாங்கல்ல. நியூட்ரலாக ஓட்டு போட்டவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 மாசத்துலேயே அவரோட பவுஸ் தெரிஞ்சுக்கிச்சு. மீதி தற்கூரிலாம் சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கு. மேலே வெள்ளை காக்கா பறக்குதுனாலும் ஆமா அண்ணன் விஜய் நான் சொல்லிட்டாரு, பக்கத்துலேயே இன்னும் 2 காக்கா பறக்குது பாருங்க. அந்த மாதிரி ஜென்மங்க நிறைய இருக்கு சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு கேவலமா இருக்கு சார். ஸ்டேட்டுக்காரெல்லாம் கிண்டல் பண்றான் சார் நம்மள. என்னடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மானங்கட்ட அது இந்த தற்கூரிங்க பேட்டி கொடுக்கறத எடுத்து இது யூடியூப்ல போடுறாங்களா? அது இன்னும் கேவலப்படுத்துது. நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட இதுலயா நம்ம வாழ்றோம் அப்படின்ட்டு அசிங்கமா இருக்கு. கேவலப்பட்டு போச்சு. தமிழ்நாடு தான் எதுக்குமே முன்னுதாரணமா இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடாதோ அதை கேவலப்படுத்துறாங்க. இப்போ சொன்னார்ல தமிழ்நாடு கடனில் போயிட்டு இருக்குன்னார்ல. 2 மாசத்துல 21,000 கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு கடை. ஒரு பொண்ணு சொல்லலையா எங்க அண்ணன் காசு அவரு காசு தரேன்னாரு. அப்ப 20,000 கோடி இப்ப வாங்கி வச்சிருக்காரு. அது யாரு சொல்றது? எதுக்கு வாங்கினார் அண்ணன் கடன் வாங்கினார் 20,000 கோடி? இப்படி சீரழிஞ்சு போச்சு. தமிழ்நாடுன்ற பேரை வச்சு விட்டுருங்க, தற்கூரி நாடுன்னு வச்சுக்கோங்க. அதுல நல்ல ஜனங்க மாற்றத்துக்காக விரும்பி ஓட்டு போட்டவங்களா இருக்காங்கல்ல, அவங்களாம் நினைச்சு வேதனைப்படுறதை என் காதார கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் கேட்கிறேன். நிறைய பேர் இது போட்டவங்க அபிஷியல் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க சில இடத்துங்கள்லாம் நான் மாற்றம் வரட்டும்பா அப்படின்னு சொல்லி போட்டவங்க நல்ல ஆளுகளும் சில பேர் மாற்றத்துக்காக போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ உண்மையிலே வருத்தப்படுறாங்க. ரொம்ப காதார நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இல்ல மக்கள் படுறத வேடிக்கை பார்க்கட்டும், தலையெழுத்து மாட்டிட்டு முழிக்கட்டும். இப்போ விஜய் எதிர்கட்சியில இருந்து இல்ல விஜய் இன்னும் ஆட்சிக்கு வராம இருந்திருந்தா ஸ்டாலின் இந்த மாதிரி போய் படம் பையனோட படத்தை போய் பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா இந்த விஜய் வாயில என்ன வந்திருக்கும்? மாணவர்கள் என் உடன்பிறப்புகள் சொல்லிருப்பாரா இல்லையா? கஷ்டப்படும் போது இங்க தியேட்டர்ல படம் தேவையா சிஎம் சார்? ஸ்டாலின் சார் எதுக்கு அந்த முதல்வர் பதிவு உங்களுக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமேன்னு கேட்பார்ல. இப்போ இவரை கேட்கலாம்ல நாங்க.